பெயிண்ட் பண்ண வால் மாரி இல்லாம, ஒரு வால்பேப்பர் மாதிரி தான் உங்களுக்கு லுக்கு குடுக்குது எட்டருந்து பார்க்கும்பொழுது. நீங்க அத டச் பண்ணி பார்க்கும்போது கூட கிட்டத்தட்ட அதே ஃபீல தான் உங்களுக்கு குடுக்குது. பட் வந்து இது பார்த்தீங்கன்னா, ஒரு பிரீமியமான பெயிண்ட் தான். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்சன் அண்ட் நிக்கோல்சன் அந்த பெயிண்ட் பிராண்டுடைய ஒரு பிரீமியம் ப்ராடக்ட்ட பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஏற்கனவே இந்த பிராண்ட் நேம நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த கம்பெனி பத்தி நெறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல வந்திருக்கக்கூடிய 2ண்ட் ஓல்டஸ்ட் பிராண்ட் வந்து இந்த பெயிண்ட் கம்பெனி தான். 1922ல இருந்து இந்த பிராண்ட் வந்து இந்தியாவுல இருக்கு. இது மட்டும் இல்லாம நெறைய பெயிண்ட் ஷாப்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கலர் டின்டிங் மெஷின் அதாவது ஒயிட் பிரைமர் எடுத்து, பேஸ் எடுத்து அதில கலர் போட்டு உங்களுக்கு குடுப்பாங்க இல்லைங்களா? அந்த மெஷின ஃபர்ஸ்ட்டு இந்தியாவுல இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் இந்த பிராண்ட் தான். இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஓல்டஸ்ட் பெயிண்ட் கம்பெனியாவும் இருக்காங்க. இந்த மாரியான விஷயங்களும் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது இந்த பிராண்டுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றதுல உங்களுக்கு டவுட் வேணாம் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். இப்ப நம்ம இங்க பார்க்க போற டெமோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்சர் பெயிண்டிங்லயே உங்களுக்கு அடுத்த லெவல்ல பிரீமியம் செக்ஷன்ல வந்திருக்கக்கூடிய பெயிண்ட்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ட வந்து நீங்க டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு வால ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் சிலது இருக்கு. அத விட இது எந்த அளவுக்கு பெட்டரானது, இதுல என்ன மாரி அவுட்புட் உங்களால குடுக்க முடியும், இதனுடைய பிரைஸ் ரேஞ்ச் என்ன மாரி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இட்டாலியன் டிசைனர் ஃபினிஷ் பெயிண்ட் பார்க்க போறோம். இது வந்து ஒரு இம்போர்ட்டட் பெயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இதுல என்ன குவாலிட்டி இருக்கு, ஃபினிஷிங் எப்படி இருக்கு அப்படின்றதையும் அவங்க டெமோ பண்ணி வச்சிருக்காங்க. அத நம்ம போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம யூசுவலா பெயிண்ட் அப்படின்றது ஒரு பக்கெட்ல வருது அப்படின்னா 1 லிட்டர், 4 லிட்டர், 10, 20 இந்த மாரி தான் வரும். உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னா, அது வந்து மீந்து போய் வேஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரீமியம் பெயிண்ட் காஸ்ட் அதிகம் அப்படின்றதால இவங்க என்ன பண்றாங்கன்னா, உங்க வால் சைஸ்க்கு என்ன தேவையோ அந்த குவான்டிட்டி மட்டும் குடுக்குறாங்க. அதுக்கான காஸ்ட் மட்டும் வாங்குறாங்க. ஒருவேளை வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா, அதிகமான காஸ்ட் வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாரி வேற பிராண்ட்ல ஆப்ஷன்ஸ் இல்ல அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட வாங்கலாம். இது என்ன காஸ்ட்ல வருது அப்படின்றத நீங்க வந்து அவங்க வெப்சைட்ல போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதுல எத்தன ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு தேவை, என்ன ஃபினிஷிங் தேவை அப்படின்றத பொறுத்து அதுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்றதையும் உங்களுக்கு அந்த வெப்சைட்லயே காட்டிரும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் வாங்குனா போதும். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த பிரீமியம் ப்ராடக்ட்ட பார்க்க தான் வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இப்ப இவங்க வந்து டெமோவுக்காக வச்சிருக்காங்க. இப்ப நம்ம வெறுமனே பேசிட்டு போறது மட்டும் இல்லாம, டெமோவ பார்க்கும்போது தான் அதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த 3 பிரீமியம் மாடல் வந்து வச்சிருக்காங்க. இத நீங்க எட்டருந்து பார்க்கும்போதே தெரியும். பெயிண்ட் பண்ண வால் மாரி இல்லாம ஒரு வால்பேப்பர் மாதிரி தான் உங்களுக்கு லுக்கு குடுக்குது எட்டருந்து பார்க்கும்பொழுது. நீங்க அத டச் பண்ணி பார்க்கும்போது கூட கிட்டத்தட்ட அதே ஃபீல தான் உங்களுக்கு குடுக்குது. பட் வந்து இது பார்த்தீங்கன்னா, ஒரு பிரீமியமான பெயிண்ட் தான். டெக்ஸ்சர் பெயிண்ட் மாரி தான். இப்போ இவங்க பண்ணியிருக்கிற இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட் நோவா அப்படின்றது. இத நம்ம இப்ப டச் பண்ணி பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாண்ட் இருந்தா எப்படி இருக்கும்? அதாவது பிளாஸ்டிங் பண்ண வால நீங்க டச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த சாண்ட் வந்து இருக்கும்போது சொர சொரன்னு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங் வந்து இங்க குடுத்துருக்காங்க. நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது தெரியும். இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைட் கலர், டார்க் கலர் இருக்கிற மாதிரியான ஒரு லுக் வைஸ் உங்களுக்கு குடுக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க இந்த மாரி ஒரு வால்பேப்பர் வாங்கி ஒட்டுறீங்கனாலும் இதே ஃபினிஷ் தான் வரும். பட் வால்பேப்பருக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்பேப்பர்ல அங்கங்க ஜாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் இதுல வந்து ஜாயிண்ட்ஸ் எங்கேயுமே இருக்காது. எவ்வளோ பெரிய வாலா இருந்தாலும் சேம் ஃபினிஷ வந்து உங்களுக்கு கொண்டு வர முடியும். ஈவனா கொண்டு வர முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாண்ட் நோவா அப்படின்ற ஃபினிஷு. இது வந்து பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் நோவா ஷைன் அப்படின்ற ஃபினிஷிங் குடுத்துருக்காங்க. இப்ப அந்த சிமெண்ட் ஃபினிஷிங்லயே கொஞ்சம் ஷைனிங்கான லுக் வரும். லைட்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆங்கிள்ல இருந்து பார்க்கும்போது அந்த ஷைன வந்து ஃபீல் பண்ண முடியும். இதுல நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷிங் வந்து குடுத்துருக்காங்க. இதுலயுமே 2 கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபினிஷிங்க நீங்க இந்த கலர் மட்டும் இல்ல, எந்த கலர்ல வேணா உங்களுக்கு புடிச்ச கலர்ல இதே ஃபினிஷிங்க கொண்டு வர முடியும். இதுக்கான சாம்பிள்ஸுமே உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. அவங்களுடைய கேட்டலாக்ல நெறையவே இருக்கும். அடுத்து இந்த ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா, செரினோவா கிளிட்டர் அப்படின்ற ஃபினிஷிங். இதுல இந்த எக்ஸ்போஸ்டான டார்க் கலர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்சர் அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிட்டர் ஆகும் லைட்டிங் படும்பொழுது. நீங்க வந்து இந்த கிராஸ் லைட்டிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் ஆங்கிள்ல இருந்து பார்க்கும்போது கலர் சேஞ்ச் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். இப்ப இந்த 3 ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான டெமோ வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இதுல இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 ஃபினிஷ் இருக்கு. அதுவுமே டெமோ வச்சிருக்காங்க. ஆனா ஒரு காலம்ல ஒரு சின்ன வால மட்டும் டெக்கார் பண்ணி வச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம மேல பார்த்த அந்த 3 ஃபினிஷிங் இல்லாம, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிளுக்கு வேற சில ஃபினிஷிங்கும் வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அந்த டெக்ஸ்சர் ஃபினிஷிங். இந்த பார்த்தீங்கன்னா, கோல்டு இதுல கிளிட்டர் ஆகுற மாரி ஒரு ஃபினிஷிங். லைட் படும்பொழுது அந்த மாரி ஃபினிஷ் வச்சிருக்காங்க. அதே மாரி இங்கேயுமே வேற சில ஃபினிஷிங்கும் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 கலர் காம்பினேஷன், மல்டி கலர்ன்னு கூட சொல்லலாம். அந்த மாரி காம்பினேஷன்ல ஷைனிங்கான இதுல குடுத்துருக்காங்க. மெட்டாலிக் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா, லைட் படும்போது உங்களுக்கு டிஃபரண்ட் ஷேட்ல தெரியும். சைட்ல இருந்து பார்க்கும்போதெல்லாம். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மார்பிள் ஃபினிஷ்.
ஒரு கிளாஸி லுக்கில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலு கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரே சைஸ் டைலை ஒட்டினா எப்படி இருக்கும், நடுவில் கேப்பே இல்லாத டைல் ஒட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஃபினிஷிங் இது. இது வந்து ரொம்பவே ஃபேமஸ். நம்ம ஏற்கனவே ஒரு வீட்டில் கூட இந்த மாதிரி ஒரு மார்பிள் ஃபினிஷிங் பெயிண்ட்டை வந்து பார்த்துருக்கோம். ஒரு வால் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். அது வந்து ஒரு பெரிய வால், அந்த வால் ஃபுல்லாகவே இந்த ஃபினிஷிங்கை பண்ணியிருப்பாங்க. மற்ற இதுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த ஃபினிஷிங்க்கு எதுக்கு போகணும் அப்படின்றதுக்கான காரணமே இதுதான். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின்ஸ் எங்கேயுமே இருக்காது. வால்பேப்பரோ டைலோ இல்லை மார்பிளோ ஒட்டுறீங்க அப்படின்னா ஜாயின்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்பிள் இந்த மாதிரி ஏதாவது போகிறீங்க அப்படின்னா அதனுடைய வெயிட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் இதில் வந்து வெயிட்டும் கம்மி, ஜாயின்ஸும் இல்லை. எவ்வளோ பெரிய வாலாக இருந்தாலும் இதே ஃபினிஷை கொண்டு வர முடியும் ஃபுல்லாகவே. அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான இதுவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் தான். சரிங்களா? எல்லா இடத்துலையும் வீடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு வாலை ஹைலைட் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபினிஷிங்கை பண்ணலாம். நம்ம அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் இல்லைங்களா, சிமெண்ட் நோவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபினிஷிங் தான் இது கிட்டத்தட்ட. அதே வேறு கலரில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் கலர் ஆப்ஷனும் வேறு வேறு நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேட் ஆன மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேட் ஆகி வெளியே வந்திருக்கும். அந்த மாதிரியான டெக்ஸ்சர் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. இந்த வால்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிக் பேட்டர்ன்ல டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்மலாவே நம்ம யூசுவலா நெறைய இடங்கள்ல பார்த்துருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஃபினிஷிங் தான். பட் இதுல வந்து உங்களுக்கு மினிமம் ரேஞ்சுல இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நெறைய ஃபினிஷிங்கும் இதுல இருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்க கேட்டலாக்லயுமே நெறைய மாடல்ஸும், டெக்ஸ்சர்ஸும் குடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கலாம் நம்ம. ஆல்மோஸ்ட் இங்க டெமோவுக்கு அவங்க அடிச்சு வச்சிருக்கிற எல்லா லுக்கையுமே வந்து நம்ம பார்த்தாச்சு. இது மட்டும் இல்லாம வேற வேற கலர்ல அவங்க நெறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே கேட்லாக்கும் வச்சிருக்காங்க. இதுல என்னென்ன டெக்ஸ்சர் வந்து இருக்கு, அதுல என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அத அடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நீங்க வந்து பார்க்கலாம். இது கேட்லாக் அப்படின்றதால ஓரளவுக்கு உங்களுக்கு சின்னதான லுக் தான் இருக்கும். இன்னொன்னு அவங்க வெப்சைட்ல லிங்க் குடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பெயிண்ட்டுக்குமே ஃபினிஷிங் வால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க டெமோவா பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு எல்லா டீட்டெயிலுமே வெப்சைட்லயும் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ இத வந்து பெயிண்ட் பண்றதும் எல்லாராலயுமே பண்ண முடியாது. இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு பெயிண்டர்ஸ் இருக்காங்க. அவங்களால மட்டும் தான் இந்த ஃபினிஷிங்க கொண்டு வர முடியும் அப்படின்றதையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க வாங்குறீங்க இந்த ப்ராடக்ட் அப்படின்னா, அதுக்கு பெயிண்டர் உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. உங்க ஏரியாவுல எந்த பெயிண்டர் பண்றாங்க அப்படின்றது. ஒருவேளை நீங்க பெயிண்டரா இருக்கிறீங்க, இத எப்படி பெயிண்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்களே வந்து உங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. மாசத்துல 1 நாள். அவங்களுடைய வெப்சைட்ல இல்ல கஸ்டமர் கேர் நம்பரும் இருக்கு. அது 2மே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம குடுத்துருக்கோம். அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா, எப்போ ட்ரெய்னிங் அப்படின்றது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்களே ட்ரெய்னிங்கும் குடுப்பாங்க. ட்ரெய்னிங் நீங்க எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க பேர அவங்களுடைய லிஸ்ட்ல என்ரோல் பண்ணிக்குவாங்க. யாராவது உங்க ஏரியாவுல கேட்கறாங்க அப்படின்னா, உங்கள அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம இங்க ட்ரெய்னிங் எடுத்துக்கிற பெயிண்டர்ஸுக்கு இந்த பெயிண்ட்ல டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப இந்த பெயிண்ட் வந்து நீங்க வாங்கணும், உங்க ஏரியாவுல கிடைக்கல அப்படின்னா, நீங்க ஆன்லைன்லயே செக் பண்ணலாம். அவங்களுடைய ஆன்லைன் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல போயிட்டு ஒவ்வொரு மாடலுடைய பேருமே இருக்கும். அதுக்கு கீழ ஷாப் நௌன்னு ஒரு பட்டன் இருக்கும். நீங்க கிளிக் பண்ணி வாங்கலாம். இது மட்டும் இல்லாம இந்த மாரி பிரீமியம் பெயிண்ட்ட 5 லிட்டருக்கு மினிமமா வேற பிராண்ட்ல வாங்க முடியாது. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 50 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டும் தான் அடிக்கணும். அதுக்கு மட்டும் தான் எனக்கு தேவை அப்டின்னா, நீங்க கம்மியான பெயிண்ட் அளவு கூட வாங்கிக்க முடியும்.